கேட்டு கால் நடுங்க சொல்லாதே. டேய் இப்பதானடா பிளே ஆஃப் குள்ளேயே போயிருக்க, இதையே ரெக்கார்டு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறியா? நீயே கப்படிச்சாதான் ரெக்கார்டு, இன்னும் நீ அதெல்லாம் அடிக்கவே இல்ல. டேய் வெறும் 10% சான்ஸ் வச்சு உள்ள போன எங்களுக்கு கப்படிக்க தெரியாதா? அததான் நானும் சொல்றேன், நீ எல்லாம் ரெக்கார்டுன்னு நினைச்சதே இப்ப பிளே ஆஃப் குள்ள வந்ததுதான். அவங்க எல்லாம் வரலைனா தான் ரெக்கார்டு, அந்த மாதிரி டீம். 6 மேட்ச் அடிச்சு துவம்சம் பண்ணி உள்ள வந்திருக்கேன். நாங்களும் அதை நினைச்சு உங்களை ரொம்ப செலிப்ரேட் பண்ணோம். எப்ப தெரியுமா, கடைசி மேட்ச்ல ஒரு ஆட்டம் ஓட்டிங்க பாரு, ஸ்டேடியத்துக்குள்ள நீயும் ஸ்டேடியத்துக்கு வெளியே உன் ஃபேன்ஸும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்களும் செலிப்ரேட் தான் பண்ணோம். இன்னைக்கு ஆறார பொழக்கிற பொழல எல்லாருக்கும் தெரியும்டா தம்பி. ஆறாறு ஏற்கனவே 3ஆவதுல இருக்கிறமேனு கடுப்புலதான் உங்கள சண்டை செய்யவே வரேன். ஒருவேளை தெய்வாதீனமா நீ ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்க, அடுத்து SRH ஆல்ரெடி அவன் குவாலிஃபயர் 1 தோத்த கடுப்புல தான் உங்ககிட்ட வருவேன். அமீர் தானே ஆல்ரெடி அடிச்சிருக்கேன். அவன் அடிச்சு என்ன பிரயோஜனம், மேட்ச் சென்னையிலேயே. அவனையும் நீ அடிச்சுட்டேன்னு வச்சுக்க, ஃபைனலும் சென்னையில தான். அப்படியே ஸ்டேடியத்தோட சேர்ந்து ஒரு நசுக்கு நான் இங்கேன்னு வெய்யி என்ன அவனை மட்டும் பாரு. ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டீன்னா ஓகே, 16 வருஷமா உன் ஃபேன்ஸ் உனக்கு லாயலா இருக்காங்க, அவங்களுக்காக நீ ஒரு கப் அடிச்சு கொடுத்த. ஒரு வேளை நீ தோத்தேன்னு வச்சுக்க, வரலாறுல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டீமை ட்ரோல் யாருமே பார்க்கலடாங்கிற அளவுக்கு ட்ரோல்ல ரெக்கார்டு வைப்பேன். நாங்க ஜெயிச்சிருவோம், கப்பு ஜெயிச்சிருவோம். அதுக்கு நீ மஞ்சள் பாய்ஸுக்கு நடுவில் விளையாடணும். விசில் அடிச்சே காதுல ரத்தம் வர வைப்பாங்க. நாங்க ஜெயிச்சிருவோம். ஏன் அழுகுற? இல்ல நாங்க அழுகுறேன், நாங்க ஜெயிக்கிறோம். அழுகுறாது என்ன, நாங்களும் தான் சொல்றோம். நீ ஜெயிக்கிற, இன்னைக்கு 6 ஜெயிக்கிற, சென்னைக்கு வர 2 மேட்ச் நீ சென்னையில விளையாடுற. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? வெளியே உன் ஃபேன்ஸ் முடிச்சுட்டு வெளியே தானே வருவாங்க, ஸ்டேடியத்துக்கு வெளியே அவங்க பார்த்துப்பாங்க. இல்ல தம்பி, கொஞ்சம் ஓவரா தான் ஆடிட்டோமா? என்னடா இப்படி பயமுறுத்துறீங்க?